வணக்கம். சினிமா துறையிலேயே இந்திய துறையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்த ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னால் அது சூப்பர் குட் ஃபிலிம் ஆர்பி சௌத்ரி சார் தான். எப்போ அவர் புது வசந்தன் ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்தாரோ அப்போவே எங்களுக்கெல்லாம் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குறது புது வசந்தம். அதுக்கப்புறம் வைகாசி பொருட்டாச்சு, இப்படி பல படங்கள் சொல்லலாம். அவருடைய வரலாற்றில் இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கிற அத்தனை பேருமே ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய உருவாக்குன டைரக்டரு, நடிகர்கள், டெக்னீஷியன், மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பெரிய பெரிய ஆளாக காரணமே ஆர்பி சௌத்ரி. அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் எதிர்பாராத சூழ்நிலையில் ராஜஸ்தானில் ஒரு ஆக்சிடென்ட் விபத்தில் இறந்துட்டார். இது யாராலுமே இது ஜீர்ணிக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பை நம்ம இறந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி சினிமா துறையே கண் கலங்கி நிற்கிது. காரணம் கேட்டால் அப்படி ஒரு ராமநாதனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு படங்கள் அதிகமாக எடுத்து ஒரு 100 படம் நெருங்கி ஒரே ஒரு படம் 100வது படத்துக்கு விஜய்க்காக காத்திருந்து இன்றைக்கி அவர் முதலமைச்சராக ஒரு சூழ்நிலை உருவானதுனால எடுக்க முடியாத சூழ்நிலைச்சு. அப்பேற்பட்ட மாமனிதர் இன்றைக்கி திரையுலகத்தை விட்டு போயிட்டார். இந்த திரையுலகம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு விழா எடுக்கணும். காரணம்னா அவர் பல டேரக்டர் எத்தனையோ பேர் சொல்ல. அவர் விக்ரம் சார் காலையில் கூட பேட்டி கொடுத்தாரு. விக்ரம் சார் சொல்லலாம், கே ரவிக்குமார் சொல்லலாம், லிங்கு சாமி சொல்லலாம், எவ்வளோதான் டேரக்டர் நடிகை சொல்லலாம். அவங்களாம் சேர்ந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு விழா நடத்தி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, திரையுலகமே அவருக்கு ஒரு பெரிய ஒரு செலவு கூட வைக்கணும். காரணம் கேட்டால் அவரால் தான் திரையுலகம் இருந்துகிட்ருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவருடைய குடும்பங்கள் மேலும் மேலும் வளர்ந்து சினிமா துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும், தொழிலாளர் சங்கம் சார்பாகவும், நடிகர் சங்கம் சார்பாகவும், இயக்குநர் சங்கம் சார்பாகவும் மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.